Hi kids, welcome to Kaiko's KK Lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் A Visit to the Farm. இது கிளாஸ் 2 இங்கிலீஷ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். A Visit to the Farm. Farmனா என்ன? Farmனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு large area of land. அதுதான் farm அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து பண்ணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பா வந்து இருக்கும். இங்க பொதுவா வந்து விவசாயம் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து விவசாயம் சார்ந்த விலங்குகளை வந்து வளர்ப்பாங்க. அதாவது விவசாயத்துக்கு வந்து பயன்படுற விலங்குகளை வந்து வளர்ப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான விலங்குகள் வந்து இங்க வந்து நீங்க பார்க்கலாம்? ஆடு, மாடு, கோழி, அப்புறம் குதிரை, செம்பரி ஆடு இந்த மாதிரியான விலங்குகள். இந்த விலங்குகள் வந்து விவசாயத்துக்கு மட்டும் பயன்படாம, அந்த விவசாயிக்கு வந்து பயன்படும். எப்படி? இப்ப மாடு இருக்குன்னா, அது வந்து பால் குடுக்குமா? ஸோ அது மூலமா அவங்க வந்து பணம் ஈட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோழி அது வந்து முட்டை போடும். ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ல வந்து பொதுவா வந்து வளர்ப்பாங்க. சரிங்களா? அதாவது ரியரிங் அனிமல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்ப அந்த பண்ணைய வந்து நம்ம போய் வந்து பார்க்கலாம். என்னெல்லாம் அனிமல்ஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சிட்டு வந்து என்ன சொல்றா? ஐ வில் ரைட் அ ஹார்ஸ். நான் வந்து குதிரை மேல ஏறி சவாரி செய்வேன் அப்படின்னு வந்து சொல்றா. ஆல் தி பெஸ்ட் வலி. அதுக்கு வந்து சிட்டு வந்து என்ன சொல்லுது? அதாவது வாழ்த்துக்கள் வந்து சொல்லுது வலிக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? லெட் அஸ் ரீகால். இங்க சில விலங்குகள் வந்து குடுத்துருக்காங்க. இதோட நேம்ஸ் வந்து என்ன? அப்படின்றத வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எழுதுவோமா? நேம் தி பிக்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட் வந்து குடுத்துருக்காங்க. பறவை. சரிங்களா? ஸோ இது வந்து எங்க வந்து இருக்கும்? அதோட கூட்ல வந்து வாழும். ஸோ இதுதான் பேர்ட். இதோட ஸ்பெல்லிங் வந்து பிஐஆர்டி பேர்டு. பேர்ட் வந்து எதுல வந்து குஞ்சு பொரிக்கும்? அதோட கூட்டுல. அத வந்து நெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்இஎஸ்டி. ஸோ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க? கேட் வந்து குடுத்துருக்காங்க. சிஏடி கேட். நெக்ஸ்ட் என்னது? நாய். டிஓஜி டாக். நெக்ஸ்ட் மவுஸ். சுண்டலி வந்து குடுத்துருக்காங்க. எம்ஓயூஎஸ்சி. அடுத்து வந்து என்ன குடுத்துருக்காங்க? கவ் வந்து குடுத்துருக்காங்க. மாடு. சிஓடபிள்யூ கவ். சரிங்களா? ரைட் தி கரெக்ட் வேர்டு. இங்க குடுத்திருக்க வேர்ட்ஸ்ல வந்து கரெக்டான வேர்ட் வந்து எதுவோ அதை எடுத்து வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிக்சரை வந்து பாருங்க. இங்க என்ன குடுத்திருக்காங்க? ஒரே ஒரு பையன் வந்து ஆப்பிள் வந்து சாப்பிட்றான். சரிங்களா? ஸோ என்ன வந்து நம்ம யூஸ் பண்ணணும்? அதாவது மேல் ஜெண்டர் வந்து குடுத்திருந்தாங்கன்னா நம்ம வந்து ஹீ அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பையன்ல. ஸோ என்ன வந்து இங்க யூஸ் பண்ணணும்? ஹீ. ஷி ஹீ. ஸோ ஹீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். இந்த பையன் வந்து ஆப்பிள் வந்து சாப்பிட்றான். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கேர்ள் வந்து குடுத்திருக்காங்க. இது வந்து ஃபீமேல் ஜெண்டரா? ஸோ நம்ம வந்து என்ன வந்து பயன்படுத்தணும்? ஷீ. ஷீ இஸ் ரைட்டிங். நெக்ஸ்ட் 2 பேர் வந்து குடுத்திருக்காங்க. 2 பேர் குடுத்தா என்ன வந்து யூஸ் பண்ணணும்? தே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தே ஆர் பிளேயிங். அவங்க வந்து விளையாடுறாங்க. டிஹெச்இஒய் தே. லுக் அண்ட் சே. இந்த பிக்சரை பார்த்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன குடுத்திருக்காங்க? பி. பீனா என்னது? தேனீ. தேனீ வந்து நீங்க எங்க வந்து பார்ப்பீங்க? அதாவது தேன் கூட்டுல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேனீயோட இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா தேன்கூடு. அதை இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? ஹைவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பேர்ட். பேர்ட்னா பறவை. அதை வந்து எங்க வந்து பார்க்கலாம்? அதோட கூட்டுல வந்து பார்க்கலாம். கூடுன்றது வந்து நெஸ்ட். சரிங்களா? ஸோ என்இஎஸ்டி. ஸோ இதோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னது? பிக். பிக்னா பன்றி. பன்றி வந்து எங்க வைப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல வந்து வைப்பாங்க. அப்படின்னா பன்றி கூண்டு அப்படின்னு வந்து அர்த்தம். இது வந்து ஒரு கூண்டு மாதிரி வந்து இருக்கும். இதுக்குள்ள வந்து நார்மலா வந்து பிக்க வந்து வளர்ப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? ரேட். ரேட்னா எலி. அதை வந்து எங்க வந்து பார்க்கலாம்? பொந்துகள்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? பொந்துனா ஹோல் அப்படி இல்லைன்னா ஓட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ ரேட் லிவ்ஸ் இன் ஹோல். நெக்ஸ்ட் டாக். டாக்னா என்னது? நாய். நாயோட வீடை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கெனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நாய்ப்பட்டி அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? ஷீப் வந்து குடுத்திருக்காங்க. ஷீப்னா செம்பரி ஆடு. செம்பரி ஆடு வந்து எங்க வந்து கட்டி வைப்பாங்க? பெண்ல வந்து கட்டி வைப்பாங்க. சரிங்களா? ஸோ பெண். அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? ஸ்பைடர். ஸ்பைடர்னா சிலந்தி. சிலந்தி வந்து எதுல வந்து வாழும்? அதோட வலையில வந்து வாழும். வலைய வந்து வெப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்பைடர் லிவ்ஸ் இன் வெப். அடுத்து வந்து ஹார்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஹார்ஸ்னா குதிரை. குதிரை வந்து எங்க வந்து இருக்கும்? ஸ்டேபிள்ல வந்து இருக்கும். ஸோ ஸ்டேபிள்னா என்ன? அதாவது குதிரை லாயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? கவ். கவ்னா மாடு. மாடு வந்து எங்க வந்து பார்க்கலாம்? தொழுவத்துல வந்து பார்க்கலாம். ஸோ கவ் லிவ்ஸ் இன் ஷெட். அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? டக். டக்னா வாத்து. சரிங்களா? இது வந்து ஒரு வாட்டர் அனிமலும் தானே. ஸோ அத வந்து எங்க வந்து பார்க்கலாம்? நீங்க பாண்டுல வந்து பார்க்கலாம். பாண்ட்னா குளம். சரிங்களா? ஸோ குளத்துல வந்து வாத்த வந்து பார்க்கலாம்.
Let us sing Wonderful Sea. இங்க வந்து ஒரு போயம் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட நேம் வந்து என்னது? Wonderful Sea. அற்புதமான கடல். கடல்ல வந்து என்னெல்லாம் உயிரினங்கள் வந்து வாழுது அத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? By the deep blue sea, what do we see? Diving dolphins above the waves, crawling crabs near the rocks, many many rocks like tiny caves. அதாவது deep blue sea அப்படின்னா என்னது? ஆழமான நீளமான கடல் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஆழம்னா என்னது? பயங்கர டீப்பா வந்து இருக்கு. சரிங்களா? ப்ளூ கலர்ல வந்து இருக்கு அந்த கடல். அந்த கடல்ல வந்து என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்? அதாவது டால்பின்ஸ் வந்து பார்க்கலாம். டால்பின்ஸ் வந்து எப்படி வந்து போகுது? அந்த அலைக்கு மேல நீர்ல மூழ்கி மூழ்கி போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? நண்டுகள் வந்து இருக்காம். எது பக்கத்துல வந்து இருக்காம்? பாறைகளுக்கு பக்கத்துல வந்து நண்டுகள் வந்து இருக்காம். அது வந்து ஊர்ந்து ஊர்ந்து போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிராலிங்னா ஊர்ந்து போறத வந்து மீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாறைகள் வந்து பார்க்க வந்து எப்படி வந்து இருக்காம்? அதாவது சின்ன சின்ன குகைகள் மாதிரி வந்து இருக்காம். கேவ்ஸ்னா என்னது? குகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வைல்ட் அனிமல்ஸ் வந்து நார்மலா அந்த குகையில வந்து இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து கேவ்ஸ். What do you see in the deep blue sea? Starfish swimming over the reefs, whistling whales in the water, seahorses moving straight and tall. வேற என்ன வந்து அந்த நீளமான ஆழமான கடல்ல வந்து பார்க்கலாம்? நட்சத்திர மீன்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அந்த நட்சத்திர மீன்கள் பவள பாறைகள் வந்து இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு மேல வந்து நீந்தி வந்து போகுதாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து திமிங்கலம் வந்து இருக்கு பாத்தீங்களா? திமிங்கலம்ன்றது தான் வேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இருக்கறதுலே லார்ஜஸ்ட் மேமல் வந்து அந்த வேல் தான். சரிங்களா? அது வந்து தண்ணீல வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து விசில் அடிக்கிற மாதிரி அந்த தண்ணிய வந்து ப்ளோ பண்ணும். சரிங்களா? சோ அதத்தான் மீன் பண்ணியிருக்காங்க. விசிலிங் வேல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேற என்ன வந்து பார்க்கலாம்? அதாவது கடல் குதிரை வந்து பார்க்கலாம். அது வந்து எப்படி வந்து மூவ் ஆகுதாம்? அதாவது நேரா வளத்தியா அப்படி இப்படி நின்னபடியே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? What else do we see in the blue sea? Moving turtles on the sandy beach. Many, many waves rolling to the shore. We see all these and more in the blue sea. வேற என்ன வந்து அந்த நீளமான ஆழமான கடல்ல வந்து பார்க்கலாம்? அதாவது ஆமைகள் வந்து பார்க்கலாம். அந்த ஆமைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடல் கரை வந்து இருக்கு பார்த்தீங்களா? அதுல உள்ள மணல்ல வந்து நகர்ந்துகிட்டு வந்து இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கடல்ல உள்ள அலைகள் வந்து இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அந்த கரையோரம் அப்படியே வந்து மடிச்சபடி வந்து ரோல் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ இது மட்டும் இல்ல. இதுக்கு மேலேயும் வந்து நீங்க வந்து அந்த நீளமான, ஆழமான கடல்ல வந்து பார்க்கலாம். சோ இங்க பாருங்க. சோ இதுதான் அந்த டீப் ப்ளூ சீ. சோ இங்க என்னெல்லாம் பார்க்க முடியுது? அதாவது டர்ட்டில்ஸ் பார்க்க முடியுது. ஸ்டார் ஃபிஷ், கிராப்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ், ஆக்டோபஸ், ஷார்க் கூட வந்து இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போறோம்? அதாவது ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போறோம். இதோட பேர் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியோட நேம் வந்து டோனா சாங். டோனா அது யாரு? அதுதான் இந்த கழுதை. சரிங்களா? ஸோ இத பத்தி படிப்போமா? டோனா, தி டாங்கி லிவ்ஸ் இன் அ வில்லேஜ். அதாவது டோனான்ற ஒரு கழுதை வந்து ஒரு கிராமத்துல வந்து வசிச்சு வந்து வந்துச்சு. சரிங்களா? ஹி லைக்ஸ் த வே ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரே. அந்த டாங்கிக்கு வந்து தன்னோட நண்பர்கள் வந்து கணைக்கிறது வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. பட் ஹீ cannot டூ இட் தி ரைட் வே. பட் ஆனா இந்த டோனாக்கு வந்து அவங்கள மாதிரி செய்ய தெரியாதாம். சரிங்களா? there is a singing contest in the car festival. ஒரு கார் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. அங்க வந்து பாட்டுக்கான போட்டி வந்து நடத்துறாங்க. அப்போ வந்து டோனா வந்து யோசிக்குது. வாட் வில் ஐ டூ? நான் வந்து என்ன பண்ணுவேன்? சரி, லெட் மீ ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் என் நண்பர்கள வந்து போய் கேட்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ என்ன பண்ணுது? டோனா கோஸ் அவுட் டு see. ஸோ போய் வந்து பார்க்க போகுது. தன்னுடைய நண்பர்கள வந்து டோனா வந்து பார்க்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார வந்து போய் பாக்குது? பன்றிய வந்து போய் பாக்குது. சரிங்களா? ஸோ என்ன கேக்குது? ஹவ் டு யூ கிராண்ட் பிகி? நீ வந்து எப்படி வந்து உருமுற அப்படின்னு வந்து கேக்குது. சரிங்களா? டோனா ஆஸ்க் பிகி த பிக். யார்கிட்ட வந்து போய் கேக்குது? பிகி. பிகினா யாரு? இந்த பிக். சரிங்களா? ஸோ அப்ப அந்த பிக் வந்து என்ன பதில் சொல்லுது? சிம்பிள். ரோல் ரைட், ரோல் லெஃப்ட், தென் லிஃப்ட் யுவர் நோஸ், கிர் அப்படின்னு வந்து சவுண்ட் வந்து கொடுக்குது. சரிங்களா? அதாவது அந்த பன்றி வந்து என்ன வந்து சொல்லுது? அதாவது உன் தலைய வந்து வலதுபுறம் வந்து உருட்டிக்கோ, அடுத்து வந்து இடதுபுறம் வந்து உருட்டிட்டு, அப்படியே வந்து உன்னோட மூக்க வந்து மேல ஏத்தி, இந்த மாதிரி வந்து சவுண்ட் கிர் அப்படின்னு வந்து குடு அப்படின்னு வந்து சொல்லுது. பட் டோனா வந்து செஞ்சு பாக்குது. பட் அதனால அதே மாதிரி குடுக்க முடியல. ஸோ டோனா cannot do that.
ஸோ நெக்ஸ்ட் வந்து யார்கிட்ட வந்து போகுது இந்த டோனா? ஷானு கிட்ட வந்து போகுது. ஷானு வந்து யாரு? அது வந்து ஒரு செம்பரி ஆடு. சரிங்களா? ஸோ போய் வந்து என்ன வந்து கேக்குது? ஹவு டு யூ ப்ளீட் ஷானு? டோனா ஆஸ் ஷானு த ஷீப். நீ வந்து எப்படி வந்து ப்ளீட் பண்ற அப்படின்னு வந்து டோனா வந்து ஷானு கிட்ட வந்து கேக்குது. ப்ளீட்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சவுண்ட் ஆஃப் ஷீப். ஷீப் வந்து ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும் பாத்தீங்களா? அது வந்து என்ன சொல்லுவாங்க? ப்ளீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அதுக்கு வந்து பதில் வந்து என்ன சொல்லுது? ஐ ஃபிளிக் மை டைல், ஜம்ப் அப் அண்ட் டவுன் அண்ட் தென் ஷவுட் பா பா அப்படின்னு வந்து சொல்லுது. அதுக்கு வந்து ஷானு வந்து என்ன வந்து சொல்லுது? நான் வந்து என் வாளை வந்து சுண்டி விட்டாப்புல ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு மேலேயும் கீழேயும் ஜம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பா பா அப்படின்னு வந்து கத்துவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. டோனா வந்து ட்ரை பண்ணி வந்து பாக்குது. பட் அதனால அதே மாதிரி கொடுக்க முடியல. டோனா cannot do that. நெக்ஸ்ட் அடுத்து வந்து குதிரை கிட்ட வந்து போகுது. ஸோ குதிரை கிட்ட போய் வந்து என்ன வந்து கேக்குது? ஹவு டு யூ நெய் ஹாரி? டோனா ஆஸ்க் ஹாரி தி ஹார்ஸ். அடுத்து போய் குதிரை கிட்ட வந்து கேக்குது. அந்த குதிரையோட பெயர் வந்து என்னது? ஹாரி. சரிங்களா? நீ எப்படி கணக்கிற? நெய்னா கணக்கிறது. சரிங்களா? எப்படி வந்து கணக்கிற அப்படின்னு வந்து கேக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த குதிரை வந்து என்ன வந்து சொல்லுது? ஐ ஷேக் மை டைல், கீப் மை இயர்ஸ் ஸ்ட்ரைட் அண்ட் சே நை அப்படின்னு வந்து சொல்லுது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னோட வாலை வந்து ஆட்டிட்டு, என்னுடைய 2 காதுகளையும் வந்து நேரா வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து நெய் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுது இந்த குதிரை. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாக்குது. பட் அப்பயும் வந்து டோனானால அதை செய்ய முடியல. சரிங்களா? நோ, டோனா cannot do that. அதனால குதிரை பண்றதையும் செய்ய முடியல. அடுத்து யார்கிட்ட வந்து போகுது? பஃபலோ கிட்ட வந்து போகுது. பஃபலோனா எருமை. சரிங்களா? ஸோ என்ன வந்து கேக்குது? ஹவு டு யூ ஸ்நாட் பஃபி? டோனா ஆஸ்க் பஃபி தி பஃபலோ. இந்த பஃபலோவோட பெயர் வந்து என்னது? பஃபி. போய் வந்து என்ன வந்து கேக்குது? நீ வந்து எப்படி வந்து ஸ்நாட் பண்ணுவ? ஸ்நாட்னா கொரட்டை அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுவ அப்படின்ற பஃபலோ கிட்ட வந்து போய் கேக்குது. அதுக்கு அந்த பஃபலோ வந்து பதில் வந்து என்ன சொல்லுது? ஐ ஸ்வே மை ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட். நான் வந்து என் தலையை வந்து அசைப்பேன். இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வந்து அப்படியே அசைச்சிட்டு ஓப்பன் மை மவுத் வைட் அண்ட் ஷவுட். என்னோட வாயை வந்து நல்லா திறந்துட்டு மிர் அப்படின்னு வந்து கத்துவேன் அப்படின்னு வந்து இந்த பஃபலோ வந்து சொல்லுது. ஓ நோ, டோனா cannot do that too. அதையும் வந்து அந்த டோனானால செய்ய தெரியல. வாட் வில் ஐ டூ நெக்ஸ்ட் வீக்? டோனா இஸ் ஒரீடு. நான் அடுத்த வாரம் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டோனா வந்து ரொம்ப வருத்தமா வந்து இருக்கு. டோனா கம்ஸ் ஹோம் அண்ட் லிசன்ஸ் டு ஹிஸ் மாம் பிரே. அப்போ வந்து அப்படியே கவலையோட வீட்டுக்கு வந்து வருது. அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கணச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஹீ ஹா அப்படின்னு வந்து கணச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த டோனா வந்து கேக்குது. சரிங்களா? கேட்டதுக்கு அப்புறம் ஸோ என்ன பண்ணுது? ஹீ ஸ்டாண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். ஹீ ஷேக்ஸ் ஹிஸ் இயர்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஹீ ஓப்பன் ஹிஸ் மவுத் அண்ட் லெட்ஸ் அவுட் அ க்ரை. ஹீ ஹா. அடுத்து என்ன பண்ணுது? அவங்க அம்மா பண்றத வந்து அப்படியே வந்து கேட்டுச்சு. கேட்டதுக்கு அப்புறம் போய் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அதோட காதுகளை வந்து அசைச்சிட்டு, அதாவது எப்படி வந்து அசைக்குது? லெஃப்ட் டு ரைட் வந்து அசைக்குது. அதாவது இடது புறத்துல இருந்து வலது புறத்துக்கு வந்து அசைக்குது. அதுக்கப்புறம் தன்னோட வாயை வந்து தொறந்து அப்படியே வந்து கத்த ஆரம்பிக்குது. சரிங்களா? அழுகுற மாதிரி கத்த ஆரம்பிக்குது. அதோட சவுண்ட் வந்து எப்படி வருது? ஹீ ஹா அப்படின்னு வந்து வருது. அப்படி வந்த உடனே இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஹே, ஐ கேன் சிங், ஐ கேன் சிங். ஏய், என்னால இப்ப வந்து பாட முடியுது அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அந்த கழுத. சரி இருக்கு. சிங் அ சாங். டோனா சாங் இஸ் தி பெஸ்ட் இன் தி கார்ஸ் ஃபெஸ்டிவல். டோனாவோட பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் ஃபெஸ்டிவல்லையே வந்து அது பாடினது தான் ஒரு பெஸ்டான ஒரு சாங்கா. சரிங்களா? லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் மேட்ச் தி அனிமல்ஸ் வித் தி சவுண்ட்ஸ். ஸோ எந்த அனிமல் என்னென்ன சவுண்ட் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஏற்கனவே அந்த டோனா லெசன்ல வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அது மூலமா என்னென்ன சவுண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஃபெமிலியரா வந்து தெரிஞ்சிருக்கும். அதை வந்து மேப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஷீப். ஷீப் வந்து என்ன பண்ணும்? ப்ளீட் வந்து பண்ணும். சரிங்களா? ஸோ பிஎல்இஏடி. நெக்ஸ்ட் பிக். பிக் வந்து கிரண்ட், ஜிஆர்யூஎன்டி. நெக்ஸ்ட் ஹார்ஸ் வந்து நெய், என்இஐஜிஹெச். டாங்கி வந்து என்ன பண்ணும்? ப்ரே பண்ணும், பிஆர்ஏஒய். சரிங்களா? ஸோ இதுதான் சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டோனா லிவ்ஸ் இன் அ. அந்த டாங்கி வந்து எங்க வந்து வசிச்சு வந்து இருந்துச்சு? வில்லேஜ், கிராமத்துல. ஸோ வில்லேஜ், விஐஎல்எல்ஏஜிஇ, வில்லேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹவு டு யூ கிரண்ட். அத பிக் பார்த்து என்ன வந்து கேட்டுச்சு? எப்படி வந்து உருமுற அப்படின்னு வந்து கேட்டுச்சு. ஜிஆர்யூஎன்டி, கிரண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டோனா ஷேக்ஸ் ஹிஸ் ஹெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி. டோனா வந்து தான் தலையை வந்து எதுக்கு முன்னாடி இருந்து அசைச்சு வந்து பார்த்துச்சு? கண்ணாடிக்கு முன்னாடி. ஸோ மிரர், எம்ஐஆர்ஆர்ஓஆர்.
மிரர். சரிங்களா? ஐ ஸ்வே மை என்னது ஹெட். பஃபலோ வந்து என்ன சொல்லுச்சு? ஐ ஸ்வே மை ஹெட். என் தலையை வந்து அசைப்பேன். ஃப்ரம் சைட் டு சைட் அப்படின்னு வந்து சொல்லுச்சுல. ஸோ ஹெட்னா தலை. சரிங்களா? லிசன், திங்க் அண்ட் சே. Why did Donna want to learn a song? டோனாக்கு வந்து எதுக்கு வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு வந்து வேண்டுச்சு. எதுக்கு வந்து வேண்டுச்சு? அதாவது டு பார்ட்டிசிபேட் இன் சிங்கிங் கான்டெஸ்ட். அதாவது பாட்டு போட்டியில வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வந்து கத்துக்க வந்து விரும்புச்சு அந்த பாட்டை. சரிங்களா? ஸோ டு பார்ட்டிசிபேட் இன் சிங்கிங் கான்டெஸ்ட் இன் கார் ஃபெஸ்டிவல். அது வந்து எங்க வந்து நடைபெற்றுச்சு? கார் ஃபெஸ்டிவல்ல வந்து அந்த பாட்டு போட்டி வந்து நடத்துனாங்க. சரிங்களா? ஸோ அங்க வந்து பாடணும் அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஸோ எப்படி வந்து எழுதணும்னா, டோனா வாண்டட் டு லேர்ன் அ சாங் டு பார்ட்டிசிபேட் இன் சிங்கிங் கான்டெஸ்ட் இன் கார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து எழுதுங்க. whom did டோனா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்? டோனா யார்கிட்ட வந்து உதவி வந்து கேட்டுச்சு? டோனா ஆஸ்க்டு யாரெல்லாம் கேட்டுச்சு? ஃபர்ஸ்ட் வந்து பிக்கா, நெக்ஸ்ட் வந்து ஷீப், நெக்ஸ்ட் போய் யாரை வந்து பார்த்துச்சு? ஹார்ஸ் வந்து பார்த்துச்சு. நெக்ஸ்ட் பஃபலோ போட்டுட்டு ஃபார் ஹெல்ப் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஹவு டிட் தி பஃபலோ ஸ்நாட்? பஃபலோ வந்து எப்படி வந்து அந்த சவுண்ட், ஸ்நாட்டட்னா கொரட்டை மாதிரி, அந்த சவுண்ட் வந்து எப்படி வந்து கொடுத்துச்சு? தி பஃபலோ ஸ்நாட்டட் பை ஸ்வேயிங் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைடு. அதோட தலையை வந்து சைட் டு சைடு வந்து அசைச்சிட்டு அண்ட் ஓப்பன்ட் இட்ஸ் மவுத். அதோட வாயை வந்து திறந்து அண்ட் ஸ்நாட்டட். ஸோ அதுக்கப்புறம் அந்த சவுண்டை வந்து கொடுத்துச்சு. வாஸ் டோனா ஏபிள் டு சிங் அட் தி கார் ஃபெஸ்டிவல்? டோனானால பாட முடிஞ்சிச்சா அந்த கார் ஃபெஸ்டிவல்ல? எஸ். சரிங்களா? ஹாவ் யூ ஹர்ட் அ டாங்கி பிரே? டாங்கி வந்து கணக்கிறத கேட்டிருக்கீங்களா? கேன் யூ டூ இட்? எஸ், கேட்டிருக்கேன். நீங்க அந்த சவுண்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்து பாருங்க. சரிங்களா? லெட் அஸ் சே, லிசன் அண்ட் ரிப்பீட். இங்க வந்து லாங் யூ சவுண்ட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எப்பெல்லாம் லாங் யூ சவுண்ட் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 2 ஓ வந்து கண்டினியூஸா வந்துச்சுன்னா அது வந்து லாங் யூ சவுண்டை வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து கூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கூஸ்னா டக்கு தான், அது வந்து ஒரு டைப் ஆஃப் டக் தான். ஸோ இங்க வந்து பாருங்க ஓ வந்து இருக்கு. கூஸ் யூ அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுக்குது பாருங்க. ஸ்பூன் ஊ அப்படி வருதா? ஸோ இது லாங் யூ சவுண்ட். அதே மாதிரி ப்ளூ யூஇ இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி லெட்டர்ஸை கொண்ட வேர்ட்ஸும் வந்து லாங் யூ சவுண்டை வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ப்ளூ, ப்ளூ ப்ளூனா கம், ப்ளூனா வந்து கலரை வந்து இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன வேர்ட்ஸ் வந்து கொடுக்குது? அதாவது இடபிள்யூ அப்படின்ற வேர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் யூ சவுண்டை வந்து கொடுக்குது. சரிங்களா? ஸோ கேஷ்யூ, இங்க வந்து பாருங்க கேஷ்யூ. சரிங்களா? அதே மாதிரி ஸ்க்ரூ இடபிள்யூ. அடுத்து வந்து என்னது? கியூப், யூக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வரும், அதுக்கப்புறம் வந்து இ வந்து வருதுல. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் யூ சவுண்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க டியூப். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் வந்து, ஸோ எதெல்லாம் வந்து லாங் யூ சவுண்டை வந்து கொடுக்கும்? அதாவது ஓஓ, நெக்ஸ்ட் வந்து யூஇ, அடுத்து வந்து இடபிள்யூ, அடுத்து வந்து என்னது? யூ டேஸ் இ. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொண்ட வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் யூ சவுண்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ரீட் அலவுட், பூன், கூல், ஃபுட், ஃபூல், மூன், சூன், ப்ளூ, க்ளூ, கியூ, டியூ, க்ளூ, ட்ரூ, சியூ, டியூ, ஃபியூ, ஃப்ளூ, க்ரூ, நியூ, டியூன், டியூன், ஃபியூஸ், மியூல், மியூட் அண்ட் கியூட். சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் யூ சவுண்ட் வந்து வரும். சரிங்களா? Let us practice. Add e and write the words. Example, cut, cute. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எண்ட் ஆஃப் தி வேர்ட்ல வந்து ஈயை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பண்ணுவோமா? ஸோ கட்டுன்றது வந்து ஈ சேர்க்கும் போது எப்படி வந்து மாறுது? கியூட் அப்படின்னு வந்து மாறுது. சரிங்களா? அதே மாதிரி கப். ஸோ இப்போ ஈயை வந்து ஜாயின் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? கியூப் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். CUBE.
ஹக், ஹக்ன்றது வந்து எப்படி வந்து மாறும், ஹியூஜ் அப்படின்னு வந்து மாறும் ஈ சேர்க்கும் போது. நெக்ஸ்ட் அஸ், அஸ்ன்றது வந்து யூஸ் அப்படின்ற மாதிரி மாறும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டப், டப் வந்து டியூப் அப்படின்னு வந்து மாறும். சரிங்களா? ஸோ ஈ சேர்க்கும் போது இப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மாறும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ இங்கே வந்து பிளாங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மூன், மூன்னா நிலா, அதோட ஸ்பெல்லிங் வந்து என்னது, MOON, மூணு. அடுத்து கியூப் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ CUBE, கியூப். அடுத்து கேஷ்யூ, முந்திரி. சரிங்களா? CASHEW, கேஷ்யூ. அடுத்து வந்து ஸ்பூனு, SPOON. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிக் தி கரெக்ட் பிக்சர். இங்க கொடுத்துருக்க பிக்சரை வந்து கரெக்டானது வந்து எதுவோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நெஸ்ட், நெஸ்ட்னா கூடு, கூட்டில் வந்து யார் வந்து வாழுவா, பேர்ட் தானே வாழும். ஸோ இதை வந்து டிக் பண்ணுங்க. ஹார்ஸ் வந்து எங்க வந்து இருக்கும், ஸ்டேபிள்ல வந்து இருக்கும். அதே மாதிரி கோட் வந்து எங்க வந்து இருக்கும், பென்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ பென், PEN. ஷீப்போ கோட்டோ வந்து பென்ல வந்து இருக்கும். லெட் அஸ் ரீட் த சீசா. இங்க வந்து ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியோட நேம் வந்து என்னது, சீசா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்றம் இறக்கம் விளையாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதோட பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, இதுதான் அந்த சீசா. ஸோ ஸ்டோரி என்ன அப்படின்றத ரீட் பண்ணலாம். There are two ants, Sam and Tom. Sam is a red ant. Tom is a black ant. They go out and play on a seesaw. அதாவது ரெண்டு எறும்பு வந்து இருந்துச்சாம். ஒரு எறும்போட பெயர் வந்து என்னது, சாம். இன்னொருதோட பெயர் வந்து டாம். சரிங்களா? சாம் வந்து என்ன கலர்ல வந்து இருந்தான், ரெட் கலர்ல வந்து இருந்தான். டாம் வந்து பிளாக் கலர்ல வந்து இருந்தான். ரெண்டு பேரும் வந்து வெளியில போய் விளையாட வந்து போறாங்க. என்ன விளையாட போறாங்க, ஏற்றம் இறக்கம் வந்து விளையாட போறாங்க. So when Sam is up, Tom is down. When Sam is down, Tom is up. They go up and down, up and down. அதாவது சாம் வந்து மேல இருக்கும்போது டாம் வந்து கீழே இருந்தானா, அதே மாதிரி சாம் வந்து கீழே இருக்கும்போது டாம் வந்து மேல இருந்தானா. ஸோ இப்படி வந்து மாறி மாறி வந்து அந்த சீசால வந்து விளையாண்டுக்கிட்டு வந்து இருந்தாங்களாம். சரிங்களா? ஸோ ஒருத்தவங்க வந்து கீழே போறாங்க, ஒருத்தவங்க வந்து மேலே போறாங்க. சரிங்களா? ஸோ இப்படியே வந்து அவங்க வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சாம் கம்ஸ் டவுன் அண்ட் சீஸ் டாம் ஃப்ளை. அதாவது சாம் வந்து அடுத்து வந்து கீழே இறங்குறான், அந்த ஏற்ற இறக்க விளையாட்டில் வந்து கீழே இறங்குறான். அப்போ வந்து பார்த்தா என்ன பண்றான், டாம் வந்து அந்த இடத்துல இருந்து பறந்து வந்து போறான். சரிங்களா? ஸோ உடனே வந்து என்ன ஆயிடுறான், சாம் வந்து கவலை ஆயிடுறான். சாம் இஸ் சேட். டாம் இஸ் நவ் ஆன் அ ஆப்பிள் ட்ரீ. அந்த பறந்து போன டாம் வந்து எங்க போய் உட்காந்துருக்கான், அதாவது ஆப்பிள் ட்ரீல வந்து போய் உட்காந்துருக்கான். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, டாம் வந்து போய் ஆப்பிள் ட்ரீல வந்து உட்காந்துருக்கான். உட்காந்த உடனே என்ன ஆகுது, தி ஆப்பிள் ஃபால்ஸ் அண்ட் சோ டஸ் டாம். அந்த ஆப்பிள் வந்து கீழே வந்து டொம்முன்னு வந்து விழுகுது. அதே மாதிரி அதுல இருந்த டாமும் வந்து கீழே வந்து விழுகுறான். சரிங்களா? சாம் ரன்ஸ் டு டாம், தென் தே ஈட் தி ஆப்பிள். உடனே சாம் என்ன பண்றான், குடுகுடுன்னு டாம் கிட்ட வந்து ஓடி போறான். அந்த ஆப்பிளை வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. சரிங்களா? லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. ரைட் T for true and F for false. சரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரூ T வந்து எழுதணும். அதே மாதிரி தவறான ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து F வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்னன்னு வந்து பார்க்கலாமா? there are two ants. இந்த ஸ்டோரியில வந்து ரெண்டு எறும்பு வந்து இருந்துச்சா? எஸ். சாம் அண்ட் டாம். ஸோ எஸ், ட்ரூ. இது வந்து ஒரு ரைட்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரூ. சாம் இஸ் அ பிளாக் ant. சாம் வந்து கருப்பு கலர்ல இருந்தானா? இல்ல, ரெட் கலர்ல வந்து இருந்தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, ஃபால்ஸ். டாம் இஸ் ஆன் அன் ஆப்பிள் ட்ரீ. எஸ், டாம் போய் ஆப்பிள் ட்ரீல வந்து போய் உட்காந்துக்கிட்டான்ல. எஸ், கரெக்ட். ஸோ இட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சாம் அண்ட் டாம் ஈட் தி ஆப்பிள். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆப்பிளை வந்து சாப்பிட்டாங்க. எஸ், ஃபைனலா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சாப்பிட்டாங்க. ஸோ எஸ், ட்ரூ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் நம்பர்ஸ் டு ஷோ தி கரெக்ட் ஆர்டர். இங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கரெக்ட் ஆர்டர்ல வந்து எழுதணும், அதாவது வரிசைப்படுத்தி வந்து எழுத சொல்லியிருக்காங்க இந்த கதைப்படி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தே கோ அவுட் அண்ட் பிளே ஆன் அ சீசா. ரெண்டு பேரும் வெளியில போய் சீசால வந்து விளையாட போனாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, தே கோ அப் அண்ட் டவுன். அந்த சீசால உட்காந்த உடனே என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் மேலே போனாங்க, கீழே இறங்குனாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்து அந்த சீசால உட்காந்துக்கிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது,
இங்க வந்து பாத்தீங்கன்னா சாம் கம்ஸ் டவுன் அப்படின்னு வந்து வரணும். ஏன்னா சாம் வந்து கீழே வந்து விழுகல, கம்ஸ் டவுன். அந்த சீசால உட்காந்துருக்கும் போது அந்த சீசா வந்து கீழே வந்துச்சு. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா an apple falls down. டாம் போய் ஆப்பிள் ட்ரீல வந்து உட்காரான். உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது, அந்த ஆப்பிள் ட்ரீல உள்ள ஆப்பிள் வந்து கீழே வந்து விழுகுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபோர்த். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து கீழே விழுந்த உடனே டாம் வந்து சேர்ந்து வந்து விழுந்தான்ல. ஸோ இது வந்து 5, நம்பர் 5. டாம் ஃபால்ஸ் டவுன். அடுத்து வந்து என்னது, 2 எறும்பும் சேர்ந்து அந்த ஆப்பிளை வந்து சாப்பிட்டுச்சு. ஸோ இது வந்து நம்பர் 6. சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த ஆர்டர் வந்து வரும். நம்பர் 3, fill in the blanks. சாம் அண்ட் டாம் ஆர், 2 பேரும் வந்து யாரு இந்த கதையில வந்து 2 பேரும் வந்து யாரு, எறும்பு தானே. ஸோ ஆன்ஸ் அப்படின்னு வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ ANTS ஆன்ஸ். அண்ட் டேஸ் ஃபால்ஸ் டவுன், எது வந்து கீழே விழுந்துச்சு, ஆப்பிள். ஆன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வவ்வல்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி நினச்சிக்கிட்டாலே கரெக்டாக வந்து ஆப்பிள் வந்து வரும். ஆப்பிளோட ஸ்பெல்லிங் வந்து என்னது, APPLE. சாம் அண்ட் டாம் பிளே ஆன், 2 பேரும் வந்து எதில் வந்து விளையாண்டாங்க, சீசா. SEEC ஐஃபன் போட்டுக்கோங்க, சா SAW சா. அதாவது ஏற்றம் இறக்கும் விளையாட்டு வந்து விளையாண்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இமேஜினரி அனிமல். நம்ம வந்து கற்பனையில் வந்து சில விலங்குகளை வந்து யோசிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த காது, இந்த கை, இந்த கால்கள். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு அனிமலை வந்து யோசிச்சுக்கோங்க, அதோட ஹெட்டை ட்ரா பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு அனிமலை யோசிச்சு அதோட பாடியை வந்து ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேறு அனிமல்ஸோட லெக்கை வந்து ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெய்ல் ஆஃப் அனதர் அனிமலோட வந்து ட்ரா பண்ணுங்க. கடைசியில் ஃபைனலாக அசம்பிள் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு அனிமலாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேமும் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ஐ கேன் டூ ரைட் தி நேம்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ். இங்க கொடுத்துருக்க விலங்குகளோட பெயர்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பஃபலோ. பஃபலோனா எருமை. BUFFALO பஃபலோ. அடுத்து வந்து இது வந்து என்னது, டாங்கி. டாங்கினா கழுதை. DON டாங்கி, KEY கி, டாங்கி. நெக்ஸ்ட் வந்து என்னது, ஷீப். ஷீப்னா வந்து செம்பரி ஆடு. SHEEP நம்மளுக்கு உள்ளெல்லாம் கொடுக்கும்ல, ஸோ அதுதான் வந்து இந்த ஷீப். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹார்ஸ். ஹார்ஸ்னா குதிரை. HORSE ஹார்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் நேம்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ். ஸ்பெல்லிங் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ச் தி அனிமல்ஸ் வித் தியர் ஹோம்ஸ். அதாவது ஒவ்வொரு விலங்குகள் வந்து எங்க வந்து வாழும், அதோட இருப்பிடம் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பைடர். ஸ்பைடர்னா என்னது, 8 கால் பூச்சி, இல்லைன்னா சிலந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கு அந்த ஸ்பைடர். அதோட வீடு வந்து என்னது, அது வந்து எங்க வந்து வாழும், வெப். வலையில வந்து பின்னி அது வந்து வாழும். ஸோ வெப் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. சிலந்தி வந்து சிலந்தி வலையில வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹார்ஸ். ஹார்ஸ்னா குதிரை. குதிரை வந்து எங்க வந்து இருக்கும், பொதுவா ஸ்டேபிள்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ குதிரை லாயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேபிள் வந்து எங்க வந்து இருக்கு, இங்க வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னது, டாக். டாக்னா நாய். நாய் வந்து எங்க வந்து இருக்கும், கெனல், நாய்ப்பட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எது, இங்க இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பேர்ட். பேர்ட்னா பறவை. அது வந்து எதுல வந்து இருக்கும், நெஸ்ட், கூட்டுல வந்து இருக்கும். கூடு வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மேப் பண்ணுங்க. ரீட் அண்ட் மேட்ச். ஸோ இங்க சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணி அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த கூஸ் இஸ் கியூட். அதாவது அந்த வாத்து வந்து ரொம்ப அழகா வந்து இருக்கு அப்படின்ற மீனிங். ஸோ இங்க வந்து அந்த கூஸ் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இதோட மேட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து த கியூப் இஸ் ப்ளூ. கியூப் வந்து என்ன கலர்ல வந்திருக்கு, ப்ளூ கலர்ல வந்திருக்கு. ஸோ இங்க இருக்கு பாருங்க ப்ளூ கலர், அதே மாதிரி கியூப் வந்து இருக்கு. கிவ் மீ a few spoons. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வந்து கொடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்பூன்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இதோட மேட்ச் பண்ணுங்க. த க்ளூ இஸ் நியூ. அதாவது இந்த கம் வந்து புத்தம் புதிது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ க்ளூனா ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து க்ளூ. சரிங்களா? ஸோ மேட்ச் பண்ணியாச்சு. நம்பர் 4, fill in the blanks with am or is. am இல்லைன்னா is வந்து யூஸ் பண்ணி இந்த blanks வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஐ dash a girl. ஐன்னு வந்து என்ன வரணும், நெக்ஸ்ட் am, I am a girl. நான் ஒரு பெண். சரிங்களா? she is a dancer. அவங்க வந்து ஒரு டான்சர். she வந்துச்சுன்னா இஸ். சரிங்களா? அதாவது he, she, it இது எல்லாம் வந்துச்சுன்னா என்ன வந்து யூஸ் பண்ணணும், இஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஐ வந்துச்சுன்னா am வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து
ப்ளூரல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன வந்து யூஸ் பண்ணணும், ஆர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து யூவும் வந்து அடக்கும். யூன்னு கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து ஆர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை நினைவு வச்சுக்கோங்க இந்த ரூலை. ஹீ இஸ் த டாக்டர், அவர் ஒரு மருத்துவர். ஸோ ஹீ இஸ். இட் இஸ் அ டால், அது வந்து ஒரு பொம்மை. நான் லிவிங் திங்ஸ்க்கு நம்ம வந்து இஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? Listen to the teacher, read the conversation. Circle the word the teacher repeats. இதை வந்து இந்த கான்வர்சேஷன் என்னன்னா உரையாடல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஒருத்தவங்க பேசுறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் உள்ள பேச்சுவார்த்தை, அதுதான் வந்து கான்வர்சேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க வந்து யார் ரெண்டு பேர் வந்து பேசுறா, மாம் அண்ட் சன் வந்து பேசுறாங்க. சரிங்களா? மாம், அம்மா வந்து என்ன சொல்றாங்க, பாலு which fruit do you like, உனக்கு எந்த பழம் வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சன் என்ன கேட்குறான், ஒய் மாம், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ வந்து மாம் என்ன சொல்றாங்க, ஐ வில் மேக் ஜூஸ் ஃபார் யூ while யூ பிளே, நீ விளையாடும் போது உனக்கு வந்து என்ன பழம் வந்து பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து பழச்சாறு வந்து தயாரிச்சு தரேன் அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்றாங்க. ஐ லைக் ஆரஞ்ச் ஜூஸ். அப்போ வந்து அந்த பையன் என்ன சொல்றான், எனக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வந்து பிடிக்கும் அம்மா அப்படின்னு வந்து சொல்றான். சொல்லிட்டு வந்து என்ன பண்றான், ஐ ஆம் கோயிங் டு பிளே ஹேண்ட் பால், நான் வந்து பாலை வந்து தூக்கி போட்டு விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்து போறான். பாய், டோன்ட் லீவ் தி டோர் ஓப்பன். அம்மா என்ன சொல்றாங்க, சரி போயிட்டு வா, ஆனா கதவை வந்து சாத்திட்டு போ, ஓப்பன் பண்ணிட்டு போயிடாத அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க என்ன வேர்ட்ஸ் வந்து மேம் வந்து ரீட் பண்றாங்கன்னா, லீவ். லீவ் இங்க இருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட். ஹேண்ட் வந்து எங்க இருக்கு, இங்க வந்து இருக்கு, ஹேண்ட் பால். நெக்ஸ்ட் ஒய், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டான்ல, ஸோ ஒய் இங்க இருக்கு. வைல். வைல் இங்க இருக்கு, நீ விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன், வைல். நெக்ஸ்ட் வந்து என்னது, லைக், எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து இந்த கான்வர்சேஷனை படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும், எங்கே வருது அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிக் தி கரெக்ட் சென்டென்ஸ். இங்கே வந்து கரெக்டான சென்டென்ஸ் வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஷீ இஸ் த கேர்ள். ஷீனா வந்து என்னது, ஃபீமேல் ஜெண்டர், ஒரு பெண்ணை வந்து குறிக்குது. ஸோ ஷீன் வந்து என்ன வந்து வரணும், ஹர்ன்றது வந்து வரணும். ஸோ ஹர் நேம் இஸ் லீனா. சரிங்களா? அவளுடைய பெயர் லீனா. ஹீ இஸ் அ பாய். ஹீன்றது வந்து என்னது, மேல், ஒரு ஆணை வந்து குறிக்குது. சரிங்களா? ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன வந்து வரணும், ஹிஸ். அதாவது ஷீ வந்துச்சுன்னா ஹர் வந்து யூஸ் பண்ணுங்க, ஹீ வந்துச்சுன்னா ஹிஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது ஃபீமேலுக்கு வந்து, பெண்க்கு வந்து ஹர் வந்து யூஸ் பண்ணணும், மேல் ஆண்க்கு வந்து ஹிஸ் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரூல். ஸோ ஹீ இஸ் த பாய், ஹிஸ் நேம் இஸ் கவின். ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. குணா இஸ் அ டால் பாய். குணா வந்து வளர்த்தியான ஒரு பையன். சரிங்களா? ஸோ என்ன வரணும், ஹிஸ் டேட் இஸ் ஆல்சோ டால். அவனோட அப்பாவும் வந்து வளர்த்தியா இருக்காங்க. கனி இஸ் அ கேர்ள். கனின்றது வந்து ஒரு பெண். சரிங்களா? ஹர் பெட். ஸோ ஹர் வந்து வரணும். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரிசைட் த போயம் வண்டர்ஃபுல் சி. அந்த டி ப்ளூ சி அந்த சாங் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லேர்னிங் அவுட்கம்ஸ். இந்த பாடம் படிச்சது மூலமா இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும். நவ் ஐ கேன் நேம் தி ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் தியர் ஹோம்ஸ். பண்ணையில வளர்ற விலங்குகளோட பெயர்கள் வந்து எனக்கு வந்து தெரியும். மோரோவர் அது வந்து எங்க வந்து வசிக்குது, அதோட வாழ்விடம் வந்து என்ன அப்படின்றதும் இப்போ எனக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரிசைட் த போயம் வண்டர்ஃபுல் சி. வண்டர்ஃபுல் சி அப்படின்ற போயம் வந்து எனக்கு இப்போ நல்லாவே வந்து தெரியும். சரிங்களா? அப்புறம் என்னது, நேம் தி சவுண்ட்ஸ் தி அனிமல்ஸ் மேக். ஒவ்வொரு அனிமல்ஸும் வந்து எந்த மாதிரியான சவுண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தெரியும். அதாவது பிக் வந்து கிராண்ட், டாங்கி வந்து என்ன பண்ணும், பிரே வந்து பண்ணும், ஹார்ஸ் வந்து நெய், பஃபலோ வந்து ஸ்நாட், வேற என்ன பார்த்தோம், வேற அனிமல் ஷீப். ஷீப்ன்றது வந்து ப்ளீட் வந்து பண்ணும். ஸோ இதுதான் அந்த சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆம் இஸ் வந்து எங்க யூஸ் பண்றது, அதே மாதிரி ஆரும் வந்து எங்க பயன்படுத்துறது ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்றது இப்போ நல்லா தெரியும். அப்புறம் கொடுக்குற வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ண தெரியும். ஹிஸ் இல்லைன்னா ஹர் வந்து எங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னது, ஸ்டோரி, சீசா, 2 எறும்பு ஸ்டோரி, அதை வந்து படிச்சோம்ல, அதுவும் இப்போ நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து லாங் யூ வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து தெரியும், அதுக்கான ரூல் வந்து என்ன அப்படின்றது வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனிக் வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ண தெரியும். அதே மாதிரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவும் இப்போ தெரியும். தேங்க்யூ கிட்ஸ்.